தலைவா எப்படி தலைவா இந்த கடந்த 4 வருஷமா கழுவுற மீன் நழுவுற மீன் மாரி அப்படியே இண்டஸ்ட்ரிக்குள்ள யாருக்கிட்ட அடி வாங்காமல் நவுந்து போயிட்டே இருக்க. உங்ககிட்ட தான் தலைவா சிஷிய பள்ளியால் ஆகணுங்க. நீ சொல்லு தலைவா. நாட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையில் சம்மந்தம் இல்லாத நேரத்தில் சம்மந்தப்படுத்திக்கிட்டு மாரி ஏதாச்சும் கண்டென்ட் போடணும். ஓகே ரைட்டு. ஒன்று சம்மந்தம் இருக்கக்கூடாது. அப்புறம் சாட்டர்டே சண்டே லைஃப்க்கு வரணும். நடந்து முடிஞ்ச சண்டையை பற்றி ரேப்போ கொடுக்கணும். இது வந்து ஒரு வகையான மார்க்கெட்டிங். அதுக்கப்புறம் அந்த ரேப்போவில் வந்து நம்ம சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுதா இல்லையா டிக்ரீஸ் பண்ணுதா பார்க்கணும். சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருச்சுன்னா அந்த பிரச்சனையை அப்படி தொடர்ச்சியாக விடாமல் அப்படியே ஒரு அளவுக்கு ஒரு க்ளோசிங் கொடுத்துட்டு போயிடணும். ஏன்னா அடுத்த பிரச்சனைக்கு நம்ம சந்திச்சுட்டு வரணும். ஓகே, அதுவே அந்த அன்னைக்கு வந்து சேல்ஸ் ட்ராப்பாக இருக்குது, யாருமே நம்ம மேலே இன்டென்ஷன் கொடுக்கல, நம்ம என்ன செய்யணும்? அடுத்த கண்டென்ட் போடணும். அந்த கண்டென்ட்டில் கொஞ்சம் காரசாரமாக பேசணும், லா பிரகாரம் படி பேசணும். ஓகே, காரசாரமாக. அப்புறம் ஒரு குட்டி வீடியோ, அழுகிற வீடியோ. இது இருந்தால் அந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஃப்ரைடேவும் இருக்குங்களா? ஃப்ரைடே ப்ரீ சேல். ஓகே, அப்போ கேலண்டரில் நம்ம பார்த்துட்டு அந்த அன்றைக்கி வந்து உகந்த நாள் ஏதாச்சும் இருக்குன்னு தலைவா? ஓகே, ஹரிமர்டேக்கான ஹரிமர்டேக்கா சேல்ஸ் இது செப்டம்பர் 9/9, 11/11, 10/10. இந்த சேல்ஸ்லாம் போட்டோமா சேல்ஸ் நம்ம இன்க்ரீஸாக பார்த்துடலாம். இப்போ இந்த பிரச்சனை எப்படி தேடி போய் மூக்க நுழைக்கிற தலைவா? யாராச்சும் ரோட்டில் ஜஸ்டிஸ் கேட்டால் அந்த ஜஸ்டிஸ் கிடைக்காதுன்னு சொல்லணும். ஓகே, சொன்னோமா அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வந்து நம்ம மேலே திரும்பிடும். ஓகே, அப்போ இன்டென்ஷனாக நம்ம மேலே வந்த கேட அல்கோரிதம் நம்மளை தேடி வந்துடும், நம்மளோட சேல்ஸ் வந்து ஈஸியாக பார்த்துடலாம். ஓகே, நோட் பண்ணுறையா அப்பா ஆள்றையா. அதுக்கப்புறம் இப்போ அது திரும்பலைன்னா நம்ம ஊரில் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கணும், நம்ம என்ன செய்யணும்? ஓகே, புதிய பிரச்சனையை கலப்பணும், யாருக்கூடையாச்சும் சண்டை போடணும். அதுவும் நல்லா இன்க்ரீஸாக இருக்கிற ஃபாலோவர்ஸ் கூட. 20,000 பேர் 10,000 பேர் கூட. ஓகே, 10,000 பேர் ஃபாலோவர்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க ஃபாலோவர்ஸ்கிட்ட நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது அவங்களோட இன்டென்ஷன் நம்ம கொண்டு வரணும், அவங்களோட ப்ராடக்ட் வந்து தரோம் இல்லை அப்படி சொல்லணும். அப்போ சடனாக நம்ம ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ கொடுக்குறதா இருந்தால் அது நம்மளே ரிவ்யூ பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ஒரு ஆளுக்கு காசு கொடுத்து அவங்க நம்ம ப்ராடக்டை வந்து கேவலப்படுத்தணும், அதுக்கு நம்ம வீடியோஸ் போடணும். ஓகே, இப்போ இதோட மார்ஜின்லாம் பார்த்தோமா எவ்வளோ தலைவா செலவாகும்? நம்மளோட ஹெச்ஏ போதுமா? பிறர் ஒருத்தர் குடியை கெடுக்கணும், நம்ம பேசுகிற வார்த்தையை வச்சு அவங்களுக்கு அந்த குடியை கெட்டு போகிற மாதிரி செய்யணும். அதுக்கப்புறம் அவங்களோட டைம் வேஸ்ட் ஆகும், பொதுமக்களோட டைமும் வேஸ்ட் ஆகணும். ஓகே ரைட்டு. சரி தலைவா, இவ்வளோ விஷயத்தை வச்சுக்கிட்டு நீயா தலைவா குரூசஸ் எதுவும் நடத்தாமல் இருக்க?